ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். சீதா கூப்பிட்டேன். ஐயா கொஞ்சம் இருங்க. குட் மார்னிங் பாஸ். ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அந்த சீனாக்காரன் செக் கொடுத்த விஷயம்? அத சொல்லையா? சீதாவுக்கு மாலக்கண்ணா சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு முன்னாலேயே கேன்சல் அப்படின்னு நானே சொல்லிருப்பேன். ஆமா, அவங்களுக்கு மாலக்கண்ணு உங்களுக்கு யார் சொன்னது? அந்த ஒன்றரை கண்ணு இப்பதான் போன் பண்ணி சொன்னா. யாரு? அந்த குத்து மதிப்பா பார்த்து அன்னைக்கு குத்து சண்டை போட்டாலே அவளா? ஆமா, அதனாலதான் சீதா தினமும் டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கலாம். என்ன இன்னும் வரல? போன்ல என்ன பேசுறது? நேர்லயே போறேன். சீதா, கற்பூர ஆரத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கம்மா. வாங்க, ஆரத்தி தொட்டு கண்ணில் ஒத்திக்கங்க. ஆரத்திய நான் கண்ணில் ஒத்திக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நீ வா என் கூட. என்னங்க, எங்க அழைச்சிட்டு போறீங்க? என்னங்க என்னங்க, ஒண்ணுமே பதில் சொல்லாம என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்கயா? உன் முன்னாடி என்ன இருக்கு? நீ தெய்வம் இருக்கு. தெய்வமா? நான் இல்ல நிக்கிறேன். ஆமாங்க, கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு முன்னால அவ கணவனும் அந்த கடவுளும் ஒன்னா வந்து நின்னா அவன் முதல்ல கையெடுத்து கும்பிடுறது அவ கணவனை தாங்க. இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கமா என் தாய் இருக்கா. தாயா? அந்த பக்கம்ல உங்க அம்மா இருக்காங்க. நான் சொன்னது எங்க அம்மாவே இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும், ஏன் இந்த உலகத்துக்கே தாயா இருக்கிற அந்த தாயா சொன்னேன். எங்க அந்த பக்கம் என்ன இருக்குன்னு கேக்கலையா? நானே சொல்றேங்க, அது வசந்த மண்டபம், அது மகிழ மரம், அது ஜெகநாதர் சன்னிதி, அது தெரியுது, அதுதாங்க ராஜகோபுரம். இதுக்கு மேலையும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சீதா, ஐம் சாரி. வா போலாம். சீதா, மேல ரூம்க்கு வா. சீதா நில்லுமா. ஏமா? முதல்ல அந்த தாயை விழுந்து வணங்கிக்கமா. எதுக்குமா? எதுக்கா? பார்வையே தெரியாத உன்ன பார்வை தெரிஞ்ச மாதிரி உன் புருஷன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வச்சாளேம்மா, அதுக்குதான் விழுந்து வணங்கிக்கமா, வணங்கிக்க. பார்வை தெரிஞ்சதுனாலதான் எது எங்கெங்க இருக்குன்னு அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடிஞ்சது. நீ என்னம்மா சொல்ற? ஆமாமா, கற்பூர ஆர்த்தியை தொட்டு கண்ணுல ஒத்திக்கன்னு நீ கோவில்ல சொன்னியே, அப்படி தொட்டு ஒத்திக்கிட்டதும் அப்பவே எனக்கு பார்வை தெரிஞ்சதுமா. நான் சொன்னா? நான் எங்க சொன்னேன்? அப்போ அங்க யார் சொன்னது? கற்பூர ஆரத்தை தொட்டு கண்ணுல வச்சுக்கம்மா. தாய்தாமா நம்மளை காப்பாத்திருக்கா. அம்மாடி, கடைசி வரைக்கும் இந்த ரகசியம் உன் புருஷனுக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சு போச்சு மாப்பிள்ள. நான் இங்க வந்து பயப்படாதீங்க அத்தை. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வரப்போற மனைவி எந்த விதமான குறையும் இல்லாம வரணும்.
எனக்கு பிறக்க போற சந்ததி எந்த விதமான குறையும் இல்லாம பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னோட உரிமை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் சீதாவுக்கு கண் பார்வை போயிருச்சுன்னு தெரிஞ்சா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி அவளை குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. உரிமைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் தெரியாம வீணா உங்க மனசு போட்டு குழப்பிக்கிட்டீங்களே. மாப்பிள்ளை எங்களை மன்னிச்சிருக்க. நீங்க எனக்கு தாய் மாதிரி. வா சீதா.